அண்ணல் அம்பேத்கர் தொழில் முன்னோடிகள் திட்டத்திற்கு 100 கோடி அனுமதி அளிக்கப்பட்டுள்ளதாக திமுக தரப்பில் தற்போது தெரிவிக்கப்பட்டுள்ளது. அண்ணல் அம்பேத்கர் தொழில் முன்னோடிகள் புதிய திட்டத்திற்கு 2023-24 ஆண்டு 100 கோடி அனுமதி அளிக்கப்பட்டுள்ளது என்றும், அண்ணல் அம்பேத்கர் தொழில் முன்னோடிகள் திட்டம் பட்டியல் மற்றும் பழங்குடியின இளைஞர்களை தொழில் முனைவோராக்கும் அருமையான திட்டம் என்று திமுக தரப்பில் தற்போது தெரிவிக்கப்பட்டுள்ளது. அதனை அண்மை செய்தியாக நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். விவரங்களை செய்தியாளர் செலினா வழங்க கேட்கலாம். செலினா, விவரங்கள் என்ன? அதாவது அண்ணல் அம்பேத்கரின் தொழில் முனைவோர் திட்டத்திற்காக தற்பொழுது தமிழக அரசு சார்பாக 100 கோடி ஒதுக்கீடு என்பது செய்யப்பட்டிருக்கிறது. முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தற்பொழுது அறிக்கை ஒன்றை வெளியிட்டிருக்கிறார். அதில் குறிப்பாக 1303 ஆதி திராவிடர் மகளிர் மற்றும் இளைஞர் தொழில் முதலீடுகளுக்கான அம்பேத்கர் தொழில் முனைவோர் திட்டம் என்பது புதிய சாதனையாக தற்பொழுது விளங்கி வருவதாகவும், அதே போல ஒடுக்கப்பட்ட முன்னேற்றத்திற்காக முதலமைச்சர் தொடர்ச்சியாக அம்பேத்கர் தொழில் முனைவோர் திட்டம் என்பது தொடங்கப்பட்டதாகவும், கடந்த 2023-2024 ஆண்டு மே திங்கள் அறிவித்த இந்த திட்டத்தின் அடிப்படையில் 100 கோடி ரூபாய் தற்பொழுது அறிவித்திருப்பதாகவும், அதே போல இந்த திட்டத்தின் கீழாக பட்டியலில் பழங்குடியினர், அதே போல அங்கு இருக்கக்கூடிய இளைஞர்கள் முன்னேற்றமும் வாழ்வியல் த்திற்காகவும் இந்த திட்டம் என்பது தொடங்கப்பட்டிருப்பதாகவும், இந்த திட்டத்தின் கீழாக அவர்கள் முதலீடு செய்வதற்கு 35% தொகையாக அரசு மானியம் என்பது வழங்கப்படுவதாகவும், அத்துடன் 65% மூலன தொகையாக வழங்கப்பட இருக்கக்கூடிய வட்டி கடன் சதவீதத்தில் 6% என்பது மானியமாக அளிக்கப்படும் என்பதும் குறிப்பிட்டிருக்கிறது. அதே போல இந்த திட்டம் குறித்தாக விழிப்புணர்வு ஏற்படுத்துவதற்காக ஆதி திராவிடர் பழங்குடியினர் மக்களிடையே தொடர்ச்சியாக மாவட்ட அளவிலும் கிராம அளவிலும் பல்வேறு விழிப்புணர்வு முகாம்கள் என்பது நடத்தப்பட்டு வருவதாகவும், அவற்றின் கீழாக தொடர்ச்சியாக இந்த பணிகள் என்பது மேற்கொள்ளப்பட்டு வரக்கூடிய நிலையில் இளைஞர்களிடமிருந்து தொழில் முதலீடுகளை தொடங்குவதற்காக மொத்தமாக தொடர்ச்சியாக இணையதளம் மூலமாகவும் இதற்கான விழிப்புணர்வு என்பது ஏற்படுத்தப்பட்டு வருவதாகவும், தற்போது வரையிலும் விண்ணப்பங்கள் என்பது 12,472 விண்ணப்பங்கள் என்பது பெறப்பட்டிருப்பதாகவும், அதில் 7,365 விண்ணப்பங்கள் தற்போது வரையிலும் தேர்வு செய்யப்பட்டிருக்கிறது. பல்வேறு தொழில் முதலீடுகளை முன்னிறுத்துவதற்காக இந்த அம்பேத்கர் தொழில் மாநாடு என்பது நடைபெற இருப்பதாகவும், ஆதி திராவிடர் இளைஞர்களுக்கு ஊக்குவிக்கும் வகையில் மானியம் கடந்த நிதியாண்டில் மட்டும் குறுகிய காலத்திற்கு ஏற்றவாறு தொடர்ச்சியாக மானியம் என்பது வழங்கப்பட்டு வருவதாகவும் குறிப்பிட்டிருக்கிறார்கள். இந்த ஆண்டில் அம்பேத்கர் தொழில் முதலீடு திட்டத்திற்கு கீழாக அரசு மானிய உதவியுடன் வட்டியுடன் கூடிய கடன் பெற்று ஆதி திராவிடர் மற்றும் பழங்குடியினர் இளைஞர்களை பல்வேறு தொழில்கள் தொடங்கி தொழில் முதலீடுகளை தொடர்ச்சியாக இயக்கி வருவதாகவும், இதற்காக இந்த ஆண்டு மட்டும் 100 கோடி ரூபாய் என்பது அரசு சார்பில் நிதி உதவி செய்யப்பட இருப்பதாகவும் தற்பொழுது முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் ஒரு அறிக்கை ஒன்றை வெளியிட்டிருக்கிறார். அண்ணல் அம்பேத்கரின் தொழில் முனைவோர் திட்டத்திற்கு 100 கோடி ரூபாய் அனுமதி அளிக்கப்பட்டுள்ளதாக முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அறிக்கை வெளியிட்டுள்ளார். விவரங்களை வழங்கியதற்கு நன்றி செலினா.